இல்ல கதிர், இது சரியா வராது. அந்த ஸ்பான்சரு என்ன விஷயம், என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. இல்ல கதிர், வேண்டாம். அது எதுக்கு நீ கேட்டுக்கிட்டு? கேட்டா உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்ல போறியா இல்லையா? முதல்ல சொல்லு. எல்லாம் இருக்கப்பட்ட பணம் படைக்கப்பட்ட எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இல்லாதவங்க கிட்ட விளையாடி பாக்குறது தான் அவங்க பொழப்போ பொழுதுபோக்கோ போல. அந்த மாதிரி எப்படி நம்ம பழைய ஸ்பான்சர் கார்த்திக கோச்சா வச்சு விளையாடுனானோ அதே மாதிரி இவரும் ஒரு விதத்துல விளையாடுறாரு. பணம் கிடைக்கலங்கிறப்போ அத பத்தி நாம எதுக்கு பேசிக்கிட்டு? பேச வேண்டாம், விடு. சரி, அதை விடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்றேன். வாங்க கதிர், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்கிட்டயும் அதான் சொல்லி வர சொன்னார் சார். என்ன கதிர், அசோக் ஏன் வர சொன்னீங்க? சார், நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? பார்ட்னர்ஷிப்பை சாருக்கு மாத்தி கொடுத்துறேன்னு சொன்னீங்கல்ல. அட இல்ல கதிர், நீங்க பணத்தை கொடுத்துட்டா அவரே வேணான்னு சொல்லிடுவாரு. இல்ல சார், நீங்க இவரே பார்ட்னரா சேர்த்துக்கோங்க. கதிர், என்ன கதிர் இப்படி சொல்லிட்டீங்க? என்னாச்சு? உங்களுக்கு டைம் வேணும்னா 1-2 நாள் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் இல்ல சார், இந்த ஏஜென்சிக்கு நான் 5 லட்சம் கொடுத்து சேர்ந்தேன். அது என் ஒய்ஃப் எனக்காக ரெடி பண்ணி கொடுத்தாரு சார். உங்க ஒய்ஃபா? ஆமா சார். உங்களுக்கே தெரியும், அவங்க ஒரு பேட்மிண்டன் பிளேயர். நான் இந்த ஏஜென்சியில் பார்ட்னராக சேரணுங்கிறதுக்காக என் ஒய்ஃப் ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனியில் ஸ்பான்சர்ஷிப்காக சைன் பண்ணி அவங்க கிட்டேருந்து காசு வாங்கி தான் எனக்கே தெரியாம என் பழைய ஓனருக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே தெரிஞ்சது. ஆனால் இப்போ அவள் அப்படி சைன் போட்டு பணம் வாங்கினதே திரும்ப அவளுக்கே பிரச்சனையாக வந்து நிற்குது. புரியலையே கதிர். அந்த கம்பெனியில் எங்கள் லைஃபை கெடுக்கணும்னு நினச்ச ஒருத்தன் கோச்சா சேர்ந்துருக்கான். அவங்ககிட்ட தான் என் ஒய்ஃப் கோச்சிங் எடுக்கணும்னு அந்த கம்பெனியில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதனால என் ஒய்ஃப் தினம் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க சார். அப்படின்னா வேற கோச்சை மாத்தி கேட்கலாம்ல? அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கல சார். எனக்கு நல்லது பண்ண போய் இப்போ என் ஒய்ஃப் மாட்டிக்கிட்டு இருக்கா. தனாவோட ஆம்பிஷனே பெரிய மேட்ச்லலாம் கலந்துக்கிட்டு சாம்பியன் ஆகணுங்கிறது தான் சார். அது என்னால் நடக்காமல் போயிடக்கூடாது. என்னால் இப்போ பேலன்ஸ் 5 லட்சம் கொடுத்து பார்ட்னர் ஆக முடியாது. கதிர், நீங்க அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. இல்லை சார், இப்போதான் நான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். என் ஒய்ஃபோட ஆம்பிஷன் தான் சார் இப்போதைக்கு எனக்கு முக்கியம். தனாவோட ட்ரீம்ல அவ ஜெயிக்கணும். எங்க குடும்பத்துக்கு அவ பெருமை சேர்க்கணும். அதுக்கு இதான் சரின்னு தோணுது சார். நீங்க சாரைய பார்ட்னரா சேர்த்துக்கோங்க சார். அவர் சொன்ன மாதிரி முழு பணத்தையும் அவர்கிட்டயே வாங்கிட்டு நான் கொடுத்த 5 லட்சத்தை எனக்கே கொடுத்துங்க சார். கதிர், நீங்க லைஃப்ல அடுத்த ஸ்டெப் போகணும்னு சொல்லிட்டே இருப்பீங்க. பரவாயில்ல சார், லைஃப்ல நாம நினைச்சது எல்லாமே நடந்துடாதில்ல. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு சார். கண்டிப்பா ஒரு நாள் என் ஒய்ஃபால முன்னேறுவேன். என்ன, அது நடக்கிற நாள் தான் கொஞ்சம் தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. கதிர், நீங்க பேசுறத கேட்டா எனக்கே கஷ்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி. நீங்க பார்ட்னரா சேர வந்துட்டு எனக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்களே, நீங்க ரொம்ப நல்லவர் சார். இவரும் ரொம்ப நல்லவர் தான். நீங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா இந்த ஏஜென்சியை நல்லா கொண்டு வருவீங்க சார். உங்களுக்கு ஓகேனா நான் இங்கேயே தொடர்ந்து சிலிண்டர் போடுற வேலையை பார்க்குறேன் சார். என்ன கதிர் இப்படி சொல்றீங்க? என் மனைவி எந்த தப்பும் பண்ணல சார். அவங்க தான் நகையை திருடி இருக்காங்கன்னு ஆதாரத்தோட தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கங்க சார். நகையை எடுத்தது என் மனைவி இல்ல சார். வீட்லயே சொல்லிட்டேன் சார். இருந்தாலும் இப்பவும் சொல்றேன், அவங்க தான் நகையை எடுத்திருக்காங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கு. சரி, அவங்க நகையை எடுக்கலன்னு சொன்னா நகையை எடுத்தது யாருன்னு நீங்க சொல்லுங்க. திருடினது இவங்க இல்லனா அப்ப யார் நகையை திருடினது? இவன் தான் திருடன் சொல்லுங்க. இப்பவே இவங்களை வெளியில விடுறேன். நகையை நான் தான் எடுத்தேன் சார். அவளை வெளியே விடுங்க.
சார் என்ன சார் என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் தான் நகையை எடுத்தேன். ஆமா நான் தான் திருடன். அவளை வெளியே விடுங்க சார். உங்களுக்கு தேவை ஒரு ஆள் தானே சார்? என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, என் மனைவியை விடுங்க. சார், இவர் பொண்டாட்டியை காப்பாத்த போய் சொல்லிட்டு இருக்காரு. ஏய்! உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, நீ இதுக்குள்ள வராத. திருடு போனது கோவில் நகை, பொது சொத்து. அத கேட்க எங்களுக்கும் உரிமை இருக்கு. மிஸ்டர் ரகுராம், உங்க ஒய்ஃப்காக பொய் சொல்லாதீங்க. நான் ஏன் சார் போய் சொல்லணும்? நகை எடுத்தது நான் தான் சார், நான் தான். என்ன கைது பண்ணுங்க. ஐயோ, என்ன நீ மாமா இப்படி சொல்றாரு? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. சார் என் மச்சான் சும்மா சொல்றாரு சார். அவர் மனைவி மேல இருக்கிற பாசத்துல நகையை திருடுனதா பொய் சொல்றாரு சார். அவர் நகையை எடுக்கல சார். ஆமா சார், இவர் சொல்றதுதான் உண்மை. ரகுராம் சொல்றது பச்சை பொய். இல்ல, என் மச்சான் எடுக்கல சார். நான் தான் எடுத்தேன் சார். நான் தான் எடுத்தேன். கோயிலுக்குள்ள போய் நகை எடுத்தது நான் தான் சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன பசுபதி, நான் சொல்றது கரெக்ட் தானே? மாமா, நீங்க செய்யாத தப்ப ஏன் ஒத்துக்கிறீங்க? சார், நான் தான் சார் திருடினேன். என்ன கைது பண்ணுங்க சார். என்ன கைது பண்ணுங்க. என் பெரியம்மாவை வெளியே விடுங்க சார்.